யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவுமாறி பேதுரு மைந்தரோடும் பெருகி சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியாதம் கணவனார் கலையனாரை போதில் மங்கள நூற்காலி கொடுத்து நெற்கொண்டும் என்றார். ரெண்டு நாள் உணவில்லை, எல்லாம் பற்றி. குழந்தைகள்லாம் ரொம்ப பசினாலே பாடுங்க. உணவு மாறி என்றால் உணவுக்கு பதிலாக வேற நீராகாரம், போது, தண்ணீரை இதை சாப்பிட்டு போது ரெண்டு நாள். சின்ன பிள்ளைகள் அதை பார்த்த உடனே இந்த தாய்க்கு மனசு வீட்டுக்காரர் கூப்பிட்டு, சுவாமி இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது, இந்த மங்கல்யத்தை தர இதை கொண்டு போய் விட்டுட்டு நெல்லு வாங்கணும் அப்படின்னு அந்த மாங்கல்யத்தை நடட்டக்கூடாது. சில பேரு நான் மாங்கல்யத்தை உண்டியத்தை போடணும்னு வேண்டிக்கிறாங்க. போடணும் எப்போதும் இருக்கு. வேண்டுதலுக்காக இதை கழட்டி போறன்னு வேண்டக்கூடாது. நிறைய அப்படி கழட்டி போட்டுருவோம். எந்த நூலையும் அப்படி பரிகாரம் சொல்ல முறையா வேண்டிக்கணும். மலர்மாலை சாப்பிடும், பொங்கல் வச்சுக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதெல்லாம் கழட்டி போடுங்கிற அவசியம் இல்லை. பல அப்படி செய்யலாம் தெரியாது. அப்படி அந்த மங்கல்யத்தை கழட்டி கொடுத்தா அந்த அம்மா, அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குலியம் கொண்டோ வடிகடும் எதிர் வந்துட்டான். இப்போது என்கொள் என்றாருக்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முக்கூறி வெண்ணூர் மார்வர் முகமலர்ந்து இதனை சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, சரி நெல்லு வாங்கிட்டு வர்றேன், அதனால என்ன அப்படின்னு சொல்லி அந்த மங்கல்யத்தை எடுத்து ஒரு சின்ன மஞ்ச பயிர முடிச்சு இதுல இடுப்புல கட்டி கொண்டார். அவர் அப்படியே நடந்து போறாரு. மங்கல்யத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு, நெல் வாக்குறதுக்காக புறப்பட்டு போறாரு. அப்படி போய் கொண்டிருக்கிற கொஞ்சம் தூரம் போறாரு. அப்படி போற வழியில ஒரு பெரிய மூட்டை கொண்டு வந்தான். ஒரு வியாபாரி அந்த மூட்டை எடுத்து சுமந்து வந்தான். இவர் பார்த்தாரு, என்னையா மூட்டைன்னு கேட்டாரு. அவன் சொன்னா, இது குங்குலியங்க அப்படின்னா. அடையை இறக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். விலையெல்லாம் பேசல. நான் மங்கல்யம் தானே, இந்த மூட்டையை அப்படியே கொடுத்துருனாரு. எடுத்த மங்கல்யம் ஒன்றரை போகும், நல்ல சுத்தமானது. அப்படியே கொடுத்தா அவன் மொத்த வியாபாரமாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறதுக்கு மொத்த வியாபாரம். நல்லது சுவாமி, எனக்கு ரொம்ப நல்லது, ரைட்டு தான் அப்படின்னு அதை வாங்கிட்டு அவனும் கொடுத்துட்டான். அந்த மூட்டைய கொண்டு போனான், குங்குலிய மூட்டை. 6 செஞ்சடைமையில் வைத்த அங்கனர் பூசைக்கான 4 குங்குலியம் ஈதேல் நான் என்று பெற்றே நல்ல பேரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம். கோயில குங்குலியம் தீர்ந்து போயிருந்தது, என்னடா பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா சுவாமி வீட்டுல அதெல்லாம் நினைக்கல, மறந்துட்டாரு. இத பார்த்த உடனே என்னாச்சு, அடையில நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது என்று சொல்லி வேறு நல்ல பேரு மற்ற இதன் மேல் உண்டோ பெறா பேரு பெற்று வைத்து அதான் சேர்க்கிறார். இந்த இடத்த அவருடைய மனசை படம் முடிச்சு காமிக்கிறார். அந்த நாயனாருடைய மனசு எப்படி இருந்ததுன்னா, யாரும் பெறாத பேரு பெற்று சுவாமிக்கு துகம் போகும்படியான குங்குலியம் போகும்படியான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஆஹா, ரொம்ப சந்தோஷம், அருமை அருமை என்று அந்த மனசை படம் பிடிச்சு காட்டார் சேர்க்கிறார்.
எவ்வளவு கொடுக்கணும் சேக்கிழார். தமிழ்நாடு சேக்கிழாருக்கு எவ்வளவு விழா எடுக்கணும், எவ்வளவு சிறப்பு செய்யணும். அவருடைய மனசை அப்படியே படம் வச்சிருக்காங்க. ஆஹா, அருமை அருமை. வேறு மற்ற இதன் மேல் உண்டோ அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. பெறாப்பேறு பெற்று வைத்து வேறினை கொள்வது என்று விரை உரைத்து எடும் விருப்பின் மிக்கார் புன்தரத்தாரும் என்று புகழ்ந்திட வணிகன்தானும் எந்தர இசைந்தது என்ன தாலியை கதையர் ஈந்தான் அன்றவன் அதனை வாங்கி அப்போதை கொடுக்க கொண்டு நின்றவர் விரைந்து சென்றார். விரைந்தது கழிப்பினோடு மங்கல்யத்தை கொடுத்து குங்கல்யம் வாங்கிட்டார். மங்கல்யத்தை கொடுத்து குங்கல்யம் வாங்க, மங்கல்யம் கொடுத்து குங்கல்யம் வாங்கிட்டார். கிடுகிடுன்னு கோயிலுக்கு போனார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நேர ஆலயத்துக்கு போனார், வழிபாடு செய்தார், சுற்றி வலம் வந்தார். அந்த திருக்கடவுர் திருக்கடவுர் வீரட்டானேஸ்வரர் அந்த தலத்திலே சென்று பதிகம் பாடினார். சுவாமியை தோத்திரம் பண்ணார். பெருமானே, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்தீர், பெரும் புண்ணியம் என்று சொல்லி பாடார். தோடுலான் மலர்கள் தொழுதெழு மார்க்கண்டே வீடு நாடது சென்று கொள்வான் வந்த காலம் பாடுதான் செல்லும் நஞ்சி பாதமே சரணம் என்ன சாடினார் காலம் மாட சாய்க்காடு மேவினாரே. அந்த திருக்கடம்பூர் வீரட்டானேஸ்வரர் சுவாமியை வணங்கி அங்கே தனக்குன்னு ஒரு அறை வச்சிருந்தார்லவா, அதுல அப்படியே தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார். பஞ்சாட்சரத்தை சொல்லி சுவாமிக்கு தூபம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. தூபம் போடுவதாக மனசுலேயே நினைச்சோம்னு சொல்லுவோம், அதுவே பூஜையும். இப்போ ஒரு நிமிஷம் அடியன் மனசுல நினைச்சு ரொம்ப ஆனந்தம். அந்த தூபம் அப்படியே இவர் இங்கே தூபம் விட்டுக் கொண்டிருக்கிறார். சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் வீரட்டானேஸ்வரர் அங்க அவர் வீட்டுக்கு போனார். குபேரனை பார்த்தார். குபேரா, நம்முடைய பக்தன் வீட்டுல எல்லாம் பசியா இருக்கிறாங்க, உடனே அங்க எல்லா விதமான தானியங்களையும் குவித்து வைத்து அப்படின்ட்டார். குபேரன் என்ன பண்ணினா, அங்க தேவலோகத்திலிருந்து சரக்கு இறங்கிட்டோம். வீட்டுல வீடு எப்படியா, வீடு மாளிகையா மாறிடுச்சு. நிறைய பசுமாடுகள், ஏவலாட்கள், அதுக்கு மேல நெல்லு மலைமலையா நெல்லு, பருப்பு, அரிசி, குந்தம் பருப்பு, பாசி பருப்பு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கு மேல காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், முட்டைக்கோசு, பீன்ஸு, அவரைக்காய், இப்படி காய்கறிகள், தானியங்கள், எண்ணெய் வகைகள், அதற்கு மேல குழந்தைகளுக்கு வேண்டிய பலகார வகைகள், அல்வா, ஜிலேபி முதலான விதவிதமான பலகாரங்கள், இனிப்பு வகைகள், கார வகைகள், அதுக்கு மேல பட்டாடைகள், உயர்ந்த பட்டாடைகள், ஜவுளி சேலை, பட்டு சேலை, அதுக்கு மேல இன்னும் வஸ்திராபரணம், நகை நட்டு, வளையல், வாசி முதலான ஆபரணங்கள், மோதிரங்கள். வீடு பார்த்தா குபேரனோட மாதிரி சுவாமி எல்லாம் அங்க உத்தரவு போட சொல்றாரு. நம்ம இடையாக்குடி மாறனாருக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் இப்படி மாதேஸ்வர வருஷம் பண்ணிட்டே இருந்தாரா, சிவபெருமான் அவரை பார்த்து, குபேரன் தான் பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனமா கேளுங்க. குபேரன் பணம் நிறைய வச்சிருக்கிறோம். வீடு வாசத்துல குபேரத்துக்கு தெரியுதா, அங்க தூரம்லாம் வைப்பாங்க. அங்க வச்சா பணம் நிறைய சேரும் ஒரு ஐதீகம் வருது. அந்த குபேரன் சிவபெருமானுக்கு நண்பரம். அந்த குபேரன் பணப்பட்டிய கையில தாங்கி கொண்டு நீ என்ன சொல்றியோ அதை அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியான வழக்கை தந்தது என்று
இளையாக்குடி குமாரநாயனாருக்கு சொல்றாரு, அன்பரே அன்பர் பூசை அடித்தறி அடங்கினோடு என்பரு உலகம் எய்தி இரு நிதி கிழவந்தானும் உன்பரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார் திருக்க என்று அருள் செய்தான் எவருக்கு முக்கான் என்று அவர் வரலாற்றில் வருவோம். அதுபோல இங்க இவர் வீட்டுல அவர் வீட சொர்க்கலோகம் போல மாறிடுச்சு, ஜொலிக்கு. இப்ப இங்க இவர் பசியில படுத்துக்கிறார். சுவாமி என்ன பண்ணாரு, அப்பனே வீட்டுக்கு போய் பால்சோறு சாப்பிடுவா அப்படின்னாரு. என்ன சொன்னாரு, அவர் நினைச்சார் பாலாக சோறாவது. சுவாமியுடைய உத்தரவு மறுக்க முடியாது. என்ன பண்ணினாரு, புறத்து வணங்கிட்டு சுவாமி போயிட்டு வர சாப்பிடுவேன். வீட்டுல என்ன பட்டினியா இருப்பாங்க. நேரம் போனாரு. போனா வீடு அடையாளமே தெரியல. எல்லாம் சம்சாரத்தை கூப்பிட்டு கேட்டாரு, என்னமா பார்வதி என்ன இவ்வளவு செல்வம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாரு. இவ்வளவு செல்வம் எப்படி வந்துச்சு, எல்லாம் மலைமலையா பூஜிருக்கு, இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது என்று கேட்டார். கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு சுவாமி கனவுல சொல்லிட்டாரா, இந்த வாரமா எல்லாம் நிறைச்சிருச்சு அப்படின்னு சுவாமி சொன்னார் கனவு. நமக்கு அது மாதிரி சொன்னா இன்னும் நல்லா இருக்கு. அப்படி என்ன பண்ணாரு, அந்த அம்மா பதில் சொல்றாங்க, இல்லத்தில் சென்று புக்கா இருநிதி புகைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமனையாரை நோக்கி இல்லொத்த முதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள்தர வந்ததென்றார். அல்லொத்த கண்டன் நீலகண்டம் கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய அருளால இவ்வளவு செல்வமும் வந்தது என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பெருமானுடைய அருளை நெருங்க முருகினார். அதன் பிறகு அடியார்களை எல்லாம் வரவழைத்து சுவாமியை பூஜை பண்ணி அடியார்களுக்கு பாத பூஜை பண்ணி, அந்த அடியார்களுக்கெல்லாம் முதல்ல மாகேஸ்வர பூஜை பண்ணிட்டு அப்புறம் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். அதை சேர்க்கிறார் கேட்டார். இந்த செல்வத்தை முதல்ல அடியாருக்கு கொடுத்தார், அப்புறம் தான் அருந்து. அப்படி அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு தான் அருந்தினார். அதன் பிறகு செல்வம் நிறைய பெருகியது. தினந்தோறும் மாகேஸ்வர பூஜை நடந்துச்சு. வீட்டுல தினந்தோறும் மாகேஸ்வர அப்படி நடந்து வந்தது. அதற்கு மேல அவருடைய வரலாற்றில் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன என்றால், திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு தலம் பக்கத்துல, திருப்பனந்தாள் பனைமரம் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஆலயம். அங்கே ஒரு அம்மா பூஜை பண்ணாங்க. அவங்க பேர் தாடகைன்னு. தாடகை அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இந்த கம்பராமாயணத்துல வர்ற தாடகை இல்லை, இவ அரக்கி. கம்பராமாயணத்துல வர்ற இவ அரக்கி. ராமர் வதம் பண்ணார் தாடகை. இங்க இருக்கிற தாடகை இவ பேர இவங்க சிவ பூஜை பண்றவங்க சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. தினந்தோறும் வழிபாடு பண்றப்ப சுவாமிக்கு மாலை கட்டி சுவாமிக்கு அப்படி சாத்துவாங்க. அப்படி சாத்துற போது ஒரு நாள் அப்படி சாத்தும் போது இந்த சீலை கட்டி இருக்கிற வஸ்திரம் நழுவியது. அதனால அப்படி வஸ்திரத்தை இப்படி பிடிச்சு கொண்டு சுவாமிக்கு இப்படி சாத்துவதற்காக தடுமாறினாங்க. வஸ்திரத்தை பிடிச்சுக்கணும், அதுக்கு மேல மாலையை கீழே வச்சக்கூடாது, ஆச்சாரம் கட்டு போகும். அப்படி தடுமாறுகிற வேளையில சுவாமி என்ன பண்ணாரு தெரியுமா, சிவபெருமான் பரமேஸ்வரன் அப்படி கழுத்தை சாச்சு அந்த மாலை கட்டி சிவலிங்க சாமி மாலை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் வழக்கம் போல அந்த லிங்க சாஞ்சே இருந்துச்சு ஒரு நாள். அப்புறம் சோழ ராஜா என்ன பண்ணினா, சிவலிங்க சாஞ்சே இருக்கிறது அவ்வளவு மனசுக்கு பிடிக்காம இருக்கு, அதனால அதை நிமிர்த்தி திருப்பணி செய்யவன் வந்து அந்த திருப்பணியில ஈடுபட்டான். லிங்கத்தை நேரா நிமிர்த்துவதற்காக பல முயற்சி பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. யானையை கட்டி நல்ல கயிறுகளை கூட்டி யானைகளை கட்டி இருக்கா, யானைகள் சோர்ந்து விழுந்துச்சான். லிங்கத்தை அசைக்க முடியல.
ஆட்களும் புகழ்ந்து போனார்கள். இப்படி இவர் போயிருக்க அந்த கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி இருக்கவும் அதை பார்த்தாரு. அப்படி பார்த்த உடனே சரி இந்த திருப்பணியில நானும் பங்கு கொண்டவன். முதல்ல சொன்னவ துண்டு செய்யறேன்ட்டு சிவனுக்கு அடிமையில ஒன்றும் செய்யாம இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி நானும் அதுல பங்கு கொண்டேன் என்று சொல்லி என்ன பண்ணினாரு, இவரும் ஒரு கயிற்றை கட்டி கழுத்தை கட்டி இழுக்க தொடங்கினார். அப்படி இழுத்தாரு, சிவாயனம் சிவாயனம் சொல்லி கயிற்றை கட்டி இழுத்தாரு. அப்படி லேசா இழுக்கிற போது சுவாமி முடிஞ்சுட்டார். அன்புக்கு சாய்ந்தவர் அன்புக்கு வந்துட்டார். அவர் அன்புக்கு தான் சாய்வார், சாய்ந்து கொடுப்பார். நல்லா கேட்டீங்களா? சிவபெருமான அன்புக்கு தான் வளைஞ்சு கொடுப்பார், அன்புக்கு தான் நின்றுவார். அன்புக்கு சாய்ந்த பெருமான் அன்புக்கு நின்றுட்டார். தாடகையுடைய அன்புக்கு இறங்கிய பெருமான் இவருடைய அன்புக்கு நின்றுட்டார். அதனால இவருடைய அந்த அருமையை கருதி அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். இவரை வணங்கி வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தான். இவர் பொருளை பாராட்டினார். இவ்வளவு நேரம் நாங்கள் சிரமப்பட்டு இருக்க யானை கட்டி இருக்க முடியல, தேவரையுடைய அன்புக்காக இவர் எளிவந்த பெருமான் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அப்புறம் அங்கேயே தங்கியிருந்தார். கொஞ்ச நாள் தங்கியிருந்து வழிபாடுகளை எல்லாம் செய்தார். அதன் பிறகு சில நாள் ஆனது. நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பாசத்தாலே திண்ணிய துந்தர் புத்தி இழைத்தவின் திறம்பி நிற்க ஒண்ணுமோ கடையனார்தான் குருப்பாடு கண்ட போதே அன்னடார் நேரே நின்றார் அமரரும் விசும்பிதார்த்தார். அப்படி சுவாமி நேரே நின்ற போது தேவதுந்துவியல் முழங்கின. அந்த சோர்ந்து போன யானைகளெல்லாம் மகிழ்ச்சியோடு எழுந்தன. ஆட்களுக்கு புது தெம்பு வந்தது. தேவர்கள் மலர் மாறி முடிந்தார்கள். அங்க தங்கி இருக்கிற போது அவர் வீட்டுக்கு ஞான சம்பந்தர் வந்தாராம். கடையனார் வீட்டுக்கு ஞான சம்பந்தர். இவருடைய இல்லம் திருக்கடவுர்ல ஒரு இது. திருக்கடவுர் தான் நம்ம அபிராமி பட்டர் வாழ்ந்திருக்கிறார். அபிராமி அந்தாதி படிக்கிறோம் இல்லவா, அவர் அங்கதான் வழிபாடு கொடுத்தார். அங்க இருக்கிற அபிராம சுந்தரி அன்னைக்கு அமாவாசனைக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ராஜா என்ன பண்ணினா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டான். அவர் மேல சில புகாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவரை சோதிக்கிறதுக்காக ராஜா என்ன பண்ணுனா இன்னைக்கு என்ன திதி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட போது அவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு இரவு சந்திரன் உதிக்கவில்லையானால் தலை இருக்காது. அன்று இரவு அன்றைக்கு அம்பாளை தோத்திரம் பண்றார் அபிராமி பட்டர். அப்படி தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற போது அம்பாள் என்ன பண்ணிட்டாங்க, உதிக்கே அதுக்கு என்று அந்த பாடல் பாடுறாரு. அப்போது அம்பிகை அபிராம சுந்தரி என்ன பண்ணாங்க, என்னுடைய காதுரையை கழட்டி அமாவாசனைக்கு நிலவு வராது, இந்த காதோரை கழட்டி வானத்துல வீச நிலவு போல ஜொலித்தணும், ஒளி வீசி ஆச்சரியம் அடைந்தாங்க. நிலவெல்லாம் எழுதி வச்சு அவங்க பரம்பரையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அபிராமி பட்டருடைய பரம்பரையா என்ன இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு நடந்த திருக்கடவுள். அங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருக்கடவுள் பதிகம் பாடுங்க. கண்மொழி அந்த திருக்கடவுளுடைய பதிகம் பாடி அவர் வீட்டுல தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருந்து நாவுக்கரசரும் வருகிறார். திருஞான சம்பந்தரும் அவங்க திருநாவுக்கரசரும் அவர் வீட்டுல வந்து மாகேஸ்வரர் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு தவம் பண்ணியிருக்கு. அந்த ரெண்டு பேரும் சேர்த்து வர்றதுன்னா ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் 3 வயதிலே ஞானப்பால் அருந்தியது. 3 வயசு அம்பாள் வந்து ஞானப்பால் ஊட்டி அனுக்கிரகம் பண்ணினாங்க. அவங்க அப்பா வந்து கேட்டாங்க, யாரும் அவங்களுக்கு பால் கொடுத்தது. சுவாமியை நோக்கி பாடுறார். கோவுடைய செவியில் விடை ஏறி ஒரு பூக்கள் மனுஷன் காடுடைய சுடரை குடி பூசியின் உள்ளன் கவர்கள் ஏழுடைய மலரான் முறைநாள் படிந்து ஏற்று அருள் செய்து இவருடைய பிரமாதம் ஏறியிருக்கிறார். திராவிட சிகாமணி ஆச்சாரிய சிகாமணி ஞான சம்பந்தர் பாலராவாயர் உத்தமன் விரதர். உத்தமன் விரதர் ஞான சம்பந்தருக்கு என்ன பேரு தெரியுமா?
இயலிசை நாடகம் மூன்றுக்கும் தலைவர். பிறகுன்னா கிட்டிக்கார் கட்சியப்பர் சொல்றார் ஞானசம்பந்தர, மூன்று தமிழுக்கும் தலைவன் திருஞான சம்பந்தம் அப்படிங்கிறது. நித்திலப்படும் பந்தரும் சிவிகையின் நெறியே முத்தமிழ்க்கு ஒரு வித்தவாரண குமரவேல் வீரனுக்கு உதவ முத்தமிழ்க்கு ஒரு தலைவனாம் இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று தமிழுக்கும் தலைவர் யாரு? நம்ம திருஞான சம்பந்தம். பாருங்க, தமிழ்நாடு எவ்வளவு உயர்ந்தது, தமிழ் எவ்வளவு உயர்ந்தது, நம்முடைய குருநாதர் எவ்வளவு உயர்ந்தது. தமிழ் என்ற சொல்லை அதிகமாக உச்சரித்தவர் திருஞான சம்பந்தர். தமிழ் என்ற சொல்லை அதிகமான இடங்களிலே பிரயோகப்படுத்தியவர் ஞான சம்பந்தர். அதுக்கு மேல தன்னுடைய பேருக்கு முன்னால தமிழ் ஞான சம்பந்தன் என்று அடைமொழி இட்டுக் கொண்டவர் திருஞான சம்பந்தர். வேற யாரும் அப்படி சொல்றது? தமிழுக்கு உயர்ந்த நூல் செய்தவர் தொல்காப்பியர். தமிழ் தொல்காப்பியர் கிடையாது. திருவள்ளுவர், தமிழ் திருவள்ளுவர் கிடையாது. ஆனா தமிழ் கம்பர் கிடையாது. தமிழ் ஞான சம்பந்தன், தமிழாக செந்தமிழ் ஞான சம்பந்தன். அதனால தமிழ் என்ற அடைமொழியை தன்னுடைய பேருக்கு முன்னால சேர்த்து கொண்டு பாடியவர் ஒரே தலைவர் ஞான சம்பந்தன். அவர்தான் நமக்கு தெரிஞ்சுக்காம ஒரு பேரை கேட்கறது. அங்க மங்கையர்கரசியா ஞான சம்பந்தர் வந்திருக்கிறாருங்க, அவர் பார்த்தாலே போதும் வெப்பு நோய் நீங்கும், பிறவி நோய் நீங்கும். அந்த இடத்துல சேக்கடார் சொல்றாரு, சொன்ன மாதிரி ஞான சம்பந்தர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பாதி காய்ச்சல் நீங்கி பாண்டி இருக்கிற காய்ச்சல் பாதி நீங்கி போச்சு. அத சேக்கடார் சொல்றார், ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல. நாம மந்திரம் ஞான சம்பந்தர் பேர் அல்ல, அது பேர். பேர் பெரிய பேர் அல்ல, பேரு. சின்ன ராணா போட்டா சாதாரண பேர், பெரிய ரூ போட்டா பேர். பேர் ஞான சம்பந்தர் என்பது பேர் அல்ல, பேர். தமிழர்களுக்கு கிடைத்த பேர், பெரும் பாக்கியம். நால்வருடைய பெயருமே பஞ்சாட்சரம், பக்த பஞ்சாட்சரம். அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமான் இரும்பையும் சாம்பரையும் பெண்ணாகிய எழுப்பிய மருகல் அப்படிங்கிற தளத்துல இறந்து போன வணிகரை பாடி பாடி எழுப்பிய ஏற்பட்ட சம்பந்த பெருமான். நாவுக்கரசர் பெருமான் அருமையா பாடுவார். திருநாவுக்கரசர் சுவாமி உருகி பாடுவார். கண்ணீர் தார தாரையா சிந்தி சிந்தி அழுது அழுது உருகி உருகி எலும்பெல்லாம் உருகி தொண்டு செய்து நடந்து 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 சுவாமியை வணங்கி 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 கும்பிட்டு பாடுறார். கொடுமை பல செய்தன எற்றாயடிக்கே இரவும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படி உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில இரட்டான துறை அம்மானே. பெரிய தவக்கடல் சொல்றாரு, எனக்கு ஞானமே இல்லைன்னு. ஞானிகள் கும்பிடுறத பார்த்து நானும் கும்பிடுறேன் சுவாமி அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய ஞானி அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்னும் ஞானமே இல்லை சுவாமி. ஞானிகள் எல்லாம் கும்பிடுறாங்க பாரு, அதை பார்த்து நான் கும்பிடுறேன். ஞானத்தால் தொடுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொடுவேன் உனை நாதனே. எனக்கு அப்படி ஒன்றும் ஞானம் இல்லை. ஞானத்தால் தொடுவார்கள் தொடக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவோம். ஆமார்க்கும் தெரியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோ ஏமாப்போம் பிணியறியும் படிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று பாடியவர் ராமகிருஷ்ணன்.
இன்பமே என்னாடும் துன்பம் இல்லை. ஏன் என்ன காரணம்? காமார்க்கு முடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவன் குடையோர் காதில் கோமார்க்கே நாமென்று முழுதா ஆடால் பொய்மலர்ச்சிய வழியிலேயே புரியும். யாருக்கு அடிமை இல்லாத தலைவர் யாரு? சிவபெருமான். மற்ற எல்லா தலைவரும் பாருங்க, அவருக்கு மேல ஒரு தலைவர் இருப்பாங்க, அவருக்கு மேல ஒரு தலைவர், அவருக்கு மேல ஒரு தலைவர், அவருக்கு மேல அந்த தலைவர் அவர் சம்சாரத்துக்கு அடிமையா இருப்பார். கேட்பார். ஆகினால சிவபெருமான் தான் எல்லாருக்கும் தலைவர். மூவுலகுக்கு ஒரு தலைவா. மற்ற தலைவர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் அவ்வளவுதானே ஆட்சி. அப்புறம் எலெக்ஷன் வருது, தேர்தல் இருந்து கெஞ்சி பணம் கொடுத்து சிபாரிசு பண்ணி எப்படியாவது அப்படிதான் வரணும். சுவாமி அப்படி கிடையாது, நிரந்தரமான தலைவர். மூவுலகுக்கு ஒரு தலைவா திருவாசகம். அதனால அந்த ஆர்க்கும் அடிமை இல்லாத தலைவனாக இருக்கிற சிவபெருமானுக்கு நாங்கள் அடிமை. அதனாலே நாம் ஆர்க்கும் முடியும் பாட்டு அருமையா அப்படி வாடியவர் நாவுக்கரசர். அந்த 2 தமிழ்கடல் அவங்க 2 பேரும் அடியாரோடு இந்த புதிய கதைய நாயனார் வீட்டுக்கு வந்து மாகேஸ்வர பூசை செய்திருக்கிறார்கள். வரலாற்று குறிப்பு. சில பகல் கடிந்த பின்பு திருக்கடவுரில் நன்னி நிலவுதம் படியில் தங்கி நிகழும் நாள் நிகழில் காளி தலைவராம் பிள்ளையார் காளி தலைவராம் பிள்ளையார் தாண்டக சதுரர் தாண்டகம் பாடுவதிலே வல்லவர், தாண்டகம் ஆடுவதிலே வல்லவர் சிவபெருமான். இவர் தாண்டகம் பாடுவதிலே வல்லவர். தாண்டகம் அவர் ஆடுவது தாண்டகம், இவர் பாடுவது தாண்டகம். ஒரே எழுத்து வித்தியாசம். தாண்டகம் தாண்டகம்னா நெடும் பாடல். அப்படி பாடுவதிலே வல்ல அலர்வுகள் அரசும் கூட அங்கெழுந்த உலக கண்டு மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் நீதி ஈரிலா அன்பின் துக்காருக்கு இன்னமுது இருக்கும் ஆற்றால் 6 நற்சுவைகள் ஓங்க அமைத்தவர் அவருடைய அந்தி நாறுகவும் கொன்றை வேண்டி நம்பதம் பெற்றார். அவருடைய அந்த 2 பெரியவருடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் நிரம்ப பெற்றார். இன்னும் வேற என்ன வேணும்? கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுள் மன்னி. கருப்பு வில்லோனையும் கூற்றையும் காய்ந்தவர். கருப்பு வில்லோன்னா யார் தெரியுமா? கரும்பு கரும்ப வில்லா வச்சிருக்கிறார் மன்மதன். அந்த மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிட்டார். மன்மதனை எரிச்சு சாம்பல். அவரோட சிவயோகத்துல இருந்தாரு. அது ஒரு பெரிய கதை. மன்மதன் சுவாமி மேல அன்பு போட்டான். தேவர்கள் எல்லாம் அன்பு போட சொன்னாங்க. இல்லைங்க, வீட்டு மரத்திலேயே கூடு பாக்குறதா, அங்க நான் போக மாட்டேன்னா, போகலன்னா உன்னை காலி பண்ணிடுவேன்னா வருவான். சரி, உங்க கடுமையான சாபத்தை விட்டு நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய சாபத்தினாலே இறப்பதை விட சிவனுடைய கோபத்தினாலே இருப்பது நல்லது என்பது. அங்கே போய் சுவாமி யோகத்துல இருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற புலிய ஒரு மான் குட்டி இருப்பது போல போனாங்க. சுவாமி சிவயோகத்தில் இருக்கிறார். அவரை போய் மன்மதன் எடுத்து பயந்து போனாங்க. அதை சொல்றாரு, தூங்கிக் கொண்டிருக்கின்ற புலி ஒரு மான் குட்டி எடுக்க போன எப்படி அது மாதிரி போனாங்க. அப்புறம் கொஞ்சம் அவருடைய மந்திரம் இருக்குது, மன்மதனுடைய மந்திரம். அதை சொல்லி பாடத்தை ஏறினான். இது பிடிச்சு பார்த்தாரு மன்மதன் சாம்பல். ஒரே பார்வை, அவ்வளவுதான் சாம்பல். அப்படி மன்மதனை சாம்பலாக்கினார். அப்புறம் இறப்பை தருகின்ற யமனை கொன்றார். இறப்பை உண்டு கொண்டுகின்ற மன்மதனை எரித்து சாம்பலாக்கிட்டாரு. இறப்பை உண்டு கொண்டுகின்ற யமனை புதைத்து கொன்றார். அப்ப பிறப்பு இறப்பு இல்லாமல் கொண்டுகின்றவன் சிவன் ஒருத்தன் தான். காலனை சங்காரம் பண்ணதுனால காலாரி என்று ஒரு பெயர், காமனை சங்காரம் பண்ணதுனால காமாரி என்று ஒரு சுவாமி. அதனால
அதை சொல்றாரு. கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடம்பு மண்ணி. எல்லாம் சேக்கிழாருடைய அற்புதமான கவிகள். சுவாமி அப்படி இடையிடையே புகழ்ந்து பாடுகிறார் சேக்கிழாருடைய. எவ்வளவு இருக்குது பெரிய புராணத்துல அடையப்பா. தோண்ட தோண்ட நிறைய செய்திகள். விருப்புற அன்பு மேன்மேல் மிக்கட வேட்டை கூற பொறுப்பனும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி படவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். அப்படி நிறைய திருப்பணி செய்து நல்ல மிக பல சௌபாகிய நலன்களை பெற்றார். அழியாத புத்தியை பெற்றார். அழிவில்லாத புத்தியை அந்த நாயனார் பெற்றார். கடவுள் கலைய நாயனார். தேனக்க கோதை மாத திருநெடும் தாலி மாடி மங்கல்யத்தை கொடுத்து உங்களையும் வாங்கி திருப்பணி பண்ணினது. பூனல் தன் பிறையினார்க்கு புகுலியம் கொண்டு உத்த பான்மைத்தின் கடையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சார் மிக்க வன்புகள் வெளுத்தருச்சு. இந்த முங்குலிய கலையநாயனாருடைய திருவடியை வணங்கி இவருடைய அருளை பெற்றுக்கொண்டு மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாற்றை சொல்ல போகிறேன் என்று சேக்கிழார் சொல்லுகிறது. இப்படி கதையை நிறைவு பண்றார். இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் மற்ற நூல்ல கிடையாது. மற்ற நூல்ல இல்லாத புது யுக்தியை கையாடுகிறார். சிதம்பரம் நடராஜ பெருமான் போகிற சிதம்பரத்திலேயே இருந்து நடராஜ பெருமான உருகி தியானித்து அதனால வந்த கவிதைகள். இது ஒரு வரி கேட்டாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆயமாகவே அதனால முங்குலிய கலையநாயனாருடைய வரலாற்றை நிறைவு கொள்ளும் போது அவருடைய திருவடியை வணங்கி அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நான் மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறேன். என்ன அழகு கவிதை அழகா அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேல மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாற்றை அடுத்த வாரம் வியாழக்கிழமை நந்திகேஸ்வரருடைய ஆலயத்திலே பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய அறக்கட்டளை சார்பாக சொல்லுகிறேன் என்று சேக்கிழார் பெருமான் அறிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான வரலாறு. ஒவ்வொன்றோடு நிறைய அருளை குறைவில்லாத அருள்கள். சிவபெருமான் குறைவில்லாத அப்படிப்பட்ட உயர்ந்த அருளை அவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். நாம தான் வாங்கி தயாரா. அப்படிப்பட்ட அருளை நிரந்தரம் வெற்றி கொள்ளலாம் இந்த உரை நிறைவேற்றி காமிய தழுந்தி இடையாதே காலடை படிந்து மடியாதே ஓமிடத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் மருவாயே பூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவியந்த மயில் நீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே பான்புகில் விடாத வைக மலிவடம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்வு நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வீழ்வி மல்க மேன்மை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே.